அகிலேஷ் யாதவ் வந்து சபையில் பேசும்போது அமித்ஷாஜி கை தூக்கிட்டு சொன்னார் பாருங்க, பல கோடி தொண்டர்கள் இருந்து நாங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து அப்பா மகன் பேரன் யாரா ஒருத்தர தலைவராக ஈஸியாக தேர்ந்தெடுக்கிறீங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 123 கட்டிடங்களை 2013 வகுப்பு கொடுத்துட்டாங்க காங்கிரஸ். அதுல சொல்லியிருக்கிறாரு வேடிக்கையா, திருப்பி காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து இருந்தா பாராளுமன்ற கட்டிடத்தையும் வகுப்பு கொடுத்திருப்பாங்க. அப்ப இப்படி எதை வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலான்னு ஒரு சொத்தை நீங்க கொடுக்க முடியுமா? தனிநபர் சொத்தை. அப்ப அரசாங்க சொத்தை நீங்க கொடுக்குறீங்க எப்படி? ஏழை எளிய மக்களுக்கு இப்பதான் உரிமை கிடைச்சிருக்கு. பணம் கொட்டாம 1 கோடி நன்கொடை கொடுக்காம ஒரு பையன் டாக்டர் ஆக முடியும்னா நீட்டு தேர்வு பண்ணா ஆக முடியும். அந்த பிள்ளைகளை படிக்க விடாம அநியாயம் பண்ணி நீட்டு எதிர்க்கிறோம், நீட்டுக்கு முதல் கையெழுத்து, நீட்டுக்கு எதிர்ப்பு கையெழுத்து போடு, நீட்டு விலக்கு மசோதா நிறைவேற்றுன்னு கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டை. தமிழ்நாட்டு மாணவருடைய உண்மையான சக்தியை வீணாக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பொறுப்பு தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்கணும். இந்த குழந்தைகளுடைய தற்கொலைக்கு இன்னொரு நாட்டோட சொத்துக்கு நீ இங்க கேஸ் போட்டு என்னத்தையா பண்ண முடியும்? நீங்க ஆட்சியில் இருக்கும் போது அங்க சித்தார்த்த சங்கர் இருந்தார் வெஸ்ட் பெங்கால்ல. இதே மாதிரி பெரிபெரிங்கிற ஒரு இடத்த பங்களாதேஷ் கொடுத்தாங்க இந்திரா காந்தி அம்மார். எழுத்து போராடி உச்ச நீதிமன்றத்தில் சண்டை போட்டு அந்த இதை ரத்து பண்ணி நம்ம நாட்டை விட்டு அந்த பெரிபெரியை கொடுக்க விடாம தடுத்தாரா இல்லையா? எந்த ஊர்ல நீ 10 லட்சம் ஏக்கர் வாங்கிட்டு வந்த? அது கச்சத்தீவுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? எங்க தமிழ்நாட்டில் ஒரு சொத்து போனதுனால இப்ப கச்சத்தீவு போனதுனால என்ன பிரச்சனை? மீனவருடைய வாழ்வுரிமை போயிருக்கு, பாரம்பரிய மீன்பிடி பகுதி குறைஞ்சிருக்கு. 26 தேர்தல் என்னைக்குமே தமிழக மக்கள் திமுகவினுடைய அந்த எதேச்சதிகாரத்தை, பொய் சொல்லுகிற பித்தலாட்டத்தை, லஞ்சத்தை, ஊழலை, இன்னைக்கு எங்க தலைவர் சொன்ன மாதிரி 13 அமைச்சர்கள் மேல வழக்கு, 1000 கோடி வழக்கு. ஒரு மாநிலத்துல அந்த மாநிலம் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தையே நான் நம்பல அப்படின்னு இன்னொரு மாநிலத்துக்கு மாத்துன்னு சொல்ற ஒரு விஷயம் இந்தியாவிலே புதுசுமா? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் பாஜகவின் துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவுக்குள்ள என்னதான் நடக்குது? தலைமை மாற்றப்படுமா? ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா கட்சியில முடிவெடுக்கக்கூடியதை அமித்ஷா அவர்களும் நட்டா அவர்களும் முடிவெடுப்பாங்க. அதுல கிஷன் ரெட்டி அமைப்பு தேர்தல் நடத்தி யாரு தலைவர் அப்படிங்கிறத முடிவு செய்வாங்கன்னு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிற வார்த்தைகள் அவருக்கே புரியுதாங்கிறதே தெரியல. கொஞ்சம் குழம்பி போயிருக்கிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. ஏன் அப்படி? இல்லை, நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி ராஜா அண்ணன் சொன்ன பிறகு நான் அதுக்கு திருப்பி கருத்தே சொல்ல வேண்டாம். அவர் சொன்னதாக இருக்கட்டும். வழக்கமான மண்டல் தலைவர்ல இருந்து தேசிய தலைவர் வரைக்கும் ஒரு நடைமுறையே இந்த கட்சி ஒரு குடும்ப கட்சி கிடையாது, ஒரு குடும்ப ஆட்சி கிடையாது. அகிலேஷ் யாதவ் சபையில பேசும்போது அமித்ஷாஜி கை தூக்கிட்டு சொன்னார் பாருங்க, பல கோடி தொண்டர்கள் இருந்து நாங்க தலைவரை தேர்ந்தெடுக்கணும். நீங்க உங்க வீட்டில இருந்து அப்பா மகன் பேரன் யாரா ஒருத்தர தலைவரா ஈஸியா தேர்ந்தெடுக்கிறீங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சபையே அதிர்ந்துச்சு கைதட்டி. அந்த மாதிரி நம்ம சாதாரண ஒரு கட்சி கிடையாது. செயற்குழு கூட்டி முடிவெடுப்பாங்க. செயற்குழு எங்க கூட்டுவாங்க? கிச்சன் கேபினட் மாதிரி கிச்சன்லயே முடிவு எடுத்துட்டு செயற்குழுல அறிவிப்பாங்க. இதுதான் நம்ம தமிழ்நாடு செயல். ஏதாவது ஒரு முடிவை சொல்றதுக்கு முன்னாடி அதிகாரத்தை தலைவருக்கு கொடுப்போம். அந்த அதிகாரமே அவர் தான் சொல்லியிருப்பார், இப்படி ஒரு தீர்மானத்தை எழுதுன்னு. அந்த மாதிரி இதில் இந்த கட்சி தேசிய கட்சி நடைமுறையில் மண்டல்ல இருந்து தேசியம் வரைக்கும் மண்டல் தலைவர், மாவட்ட தலைவர், மாநில தலைவர், தேசிய தலைவர், இதெல்லாம் இப்படி தான் செய்யணும்னு ஒரு நடைமுறை இருக்குது. அது கண்டிப்பாக அது பின்பற்றப்படும். அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை. இப்போ இன்னைக்கு நீங்க சொன்னது தலைவர் குழம்பி போயிருக்காராங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அவரை சுத்தி இருக்கிற இந்த தமிழ்நாட்டு கட்சிகள் தான் குழம்பி போயிருக்கு. அவரை விட பிஜேபி கட்சிக்காரங்களை விட எதிர்கட்சிகளுக்கு தான் அடுத்த அண்ணாமலை என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த ஒரு கேள்வி அவங்க மனசுல இருக்கிறதுனாலதான் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ கட்சிக்குள்ள இது மாதிரி நிறைய கட்சிகள் அண்ணாமலை மாற்றப்படுவாங்களான்னு ஒரு கேள்வி எழுந்தாலும், ஆனா அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, கட்சியில தலைவருக்கான தேர்தலே கிடையாது அப்படின்னா அப்புறம் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? ஒரு மனதாக தேர்ந்தெடுப்பார்கள், கருத்து கேட்டு தேர்ந்தெடுப்பார்கள். போட்டிங்கிறதே இல்லை.
இப்ப சொன்னதான பேட்டியில் இப்பதானே சொன்னேன், ஜஸ்ட் 5 minutes 10 minutes ஆகுது. அதை கேட்டு புரிஞ்சு கொண்டுதான் ஒரு முன்னதான் ஒரு முடிவு அறிவிக்கப்படும், அது வரைக்கும் காத்திருப்போம், அவ்வளவுதானே. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் டெல்லி அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்ததுக்கு அப்புறம் RB உதயகுமார் அவர்களும் கடம்பூர் ராஜு அவர்களும் வந்து நயனார் நாகேந்திரன் அவர்களை அவருடைய இடத்திற்கே சென்று ஒரு 10 நிமிடம் பேச்சுவார்த்தை நடத்ததாக வந்து ஒரு தகவல் வெளியாயிருந்தது. இது வந்து தலைவர்கள் மாற்றப்படுவதற்காக இந்த ஒரு உடன்படிக்கையாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தையா? பாஜக தலைவரை முடிவு செய்யறது சட்டமன்றத்துல உட்காந்து அதிமுக எம்எல்ஏக்கலாம் இல்ல, அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இருக்கு. அவங்க ஏற்கனவே நண்பர்கள் தான். ஒரே கடம்பூர் ராஜு, உதயகுமார், நயனா நாகேந்திரன் எல்லாம் தென் மாவட்ட மக்கள், தென் மாவட்ட உறுப்பினர்கள். அங்கே இருக்கிற ஏதாவது பிரச்சனைகள் பேசியிருப்பான் பாவம், அதுக்கு இதுக்கும் போட்டு முடிச்சு போட்டு நாம் பேச வேண்டாம். சட்டமன்றத்தில் அவர் இடத்துல போய் பேசி சிரிச்சது, சந்திக்கும் போது நண்பர்களாக பேசுறதெல்லாம் வழக்கம். இதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து இதுக்கு ஒரு பொருள் இருக்கும்படி நம்ம பேசுறது எனக்கு நியாயமா தெரியல, அப்படிலாம் இருக்காது. இப்போ பாஜகவில் வந்து அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களை திரும்பவும் தலைவராக, அதாவது மோடி அவர்கள் வந்து திரும்பவும் பிரதமராக வந்தது போல பாஜகவினுடைய தமிழக தலைவரும் அதே போல் திரும்பவும் வருவாரா இல்ல மாற்றப்படுவாரா? உங்களுடைய கருத்து என்ன சார் இது? இல்லை, என்னுடைய கருத்து நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாதுமா. நான் கட்சியோட துணைத் தலைவர். கட்சி இப்ப ராஜான்னு சொன்னார்ல, அவருடைய என்னையோட பெரிய தலைவர். அவங்களெல்லாம் பார்த்து நாங்க கட்சியில வேலை செய்யறவங்க. அவங்களே ஒரு முடிவு சொல்லியிருக்காங்களா? இல்ல இப்படிதான் வருவாங்க அப்படின்னு கட்சி முடிவு பண்ணுவாங்க. ஒரு தலைவர் இருக்கும்போது, பணியாற்றி கொண்டிருக்கும் போது, இன்னைக்கு மத்தியானம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது இன்னொரு தலைவரை பற்றி அவர் இருக்கும்போது எப்படிமா பேச முடியும்? இப்போதைக்கு அவர் தானே தலைவர், அடுத்த தலைவர் வர வரைக்கும் அவர் தானே தலைவர். பொறுத்து வந்து பார்ப்போம். சரி, இப்போ இந்த வக்ஃப் போர்டுக்கு வந்து நிறைய மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து புதிதாக துவங்கின கட்சி டிவிகேவும் வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. வக்ஃப் போர்டுல மக்களுக்கு நலன் பயக்கக்கூடியதாக இருந்தால் ஏற்கனவே 1994 கொண்டு வந்த சட்டம், இப்ப கொண்டு வந்த சட்டமும் ஒரே மாதிரி இருந்தா என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செஞ்சுக்கிறேன்னு ராசா அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதுல வந்து இந்த சட்ட திருத்தம் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பயனளிக்கக்கூடியதா இருக்கு? ஏன்னா தமிழகத்தில் இருக்க அனைத்து கட்சி தலைவர்களுமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தானே இருக்காங்க. இல்லை, அனைத்து கட்சி தலைவர்களும் எதுக்குதான் எதிர்ப்பு தெரிவிக்கல? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எதிர்ப்பு தெரிவிப்போம், மசோதா நிறைவேற்று. நீட்டு எதிர்ப்பு தெரிவிப்போம், மசோதா நிறைவேற்று. CAA எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்போம். 370 எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்போம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்போம். டீலிமிட்டேஷன் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்போம். இது ஒரு கோஷ்டி கானம் மாதிரி தான் நம்ம எதிர்கட்சிகள் இருக்கு. அவங்களுக்கு தேவை மத்திய அரசையும் பாரத பிரதமரையும், பாஜக மத்திய அரசில் இருக்கிறதுனால தமிழக மக்களுக்கு ஒரு எதிரான ஒரு மனப்பான்மையை திட்டமிட்டு சதி செய்து உருவாக்குற நோக்கம் தானே. இதுல இவங்க பேசுறது எல்லாமே பொய் தானே. ஒண்ணு கூட உண்மையை நிரூபிக்க முடியுமா? இன்னைக்கு என்ன இந்தியாவில் ராணுவத்திற்கு அடுத்தபடியாக ரயில்வே ஓடுற தண்டவாளம் இடம் உட்பட, அதுக்கு அடுத்து வக்ஃப், அதிகமான சொத்துக்கள் இருக்கக்கூடிய 3 ராணுவம் பொதுவானது, எல்லா மக்களுக்கும் உரியது. ரயில்வே இரண்டாவது பொதுவானது, எல்லா மக்களுக்கும் உரியது, நம்ம மக்கள் சொத்து. 3வது வக்ஃப் எல்லாருக்கும் பொதுவானது இல்ல, மக்களுக்கானது இல்ல, இஸ்லாமியர்களுக்கானது. இந்த ஒரு 8 லட்சம் ஏக்கர் 8.5 லட்சம் ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு சொத்தை ஒரு வரைமுறை இல்லாமல் ஒரு தனி நபர், இப்ப எனக்கு ஒரு இடத்துல 50 சென்ட் நிலம் இருக்கு, அது அந்த சர்வே நம்பர் என்ன, அந்த நிலத்தினுடைய வகைப்பாடு என்ன, அந்த நிலத்துடைய கைட்லைன் வேல்யூ என்ன, இந்த நிலம் எங்க பதிஞ்சு வச்சிருக்கு, இந்த நிலத்தை யாராவது வாங்குறதுன்னா பட்டனை தட்டி இந்த சர்வே நம்பரை பார்த்தா நெட்ல பார்க்கலாம், இந்த நிலம் இவங்க பேர்ல இருக்கு, பேங்க்ல அடமானம் வச்சிருக்கிறாரு, இவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு, இவர்கிட்ட வித்திருக்காருன்னு எல்லாம் தெளிவா ஒரு தனி நபருடைய சொத்து நம்ம கையில் இருக்கும்போது, ஒரு 8.5 லட்சம் ஏக்கர் பல கோடி இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமாக வேண்டியது ஒரு கணக்கே இல்லாம, யார்கிட்ட இருக்குன்னு தெரியாம, என்ன வடிவத்தில் இருக்குன்னு தெரியாம, எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு தெரியாம, நேரத்துக்கு நேரம் காலத்துக்கு காலம் மாறுகிற ஒரு சூழ்நிலையில ஒரு சொத்துக்களை வச்சிருந்தா அந்த இஸ்லாமியர்களுக்கு அதுல லாபமா நட்டமா? நட்டம் தான். நேற்று ஷேக் தாவூத் அண்ணா ஒன்னு சொல்லியிருக்கிறார். அவர் இந்த சட்டத்தை வரவேற்று பேசியிருக்கிறார். பேசும்போது சொல்லியிருக்காரு, நவாஸ் கனி இந்த ஊர்ல ஒரு தலைவர், திமுக காரரு, திமுக ஆளுங்கட்சி, அது இந்த வக்ஃப் போர்டுக்கு அவர் ஒரு தலைவரா இருந்தா இங்க என்ன நியாயமா நடக்கும்? யாருக்காவது கிடைக்க வேண்டியது கிடைக்கும், கிடைக்காது. இவங்க எல்லாத்தையும் இவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப சொத்துக்கு என்ன பாதுகாப்பு? அப்ப ஒரு கலெக்டர் அதுக்கு ஒரு பார்வையாளராக இருந்து இந்த மாவட்டத்துல, இப்ப மதுரை மாவட்டத்தில் இந்தந்த ஊர்ல வக்ஃப் போர்டு சொத்துக்கள் இவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒரு நெறிப்படுத்தி சீர்படுத்துறது தப்பா? இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி வாங்க போறாங்கன்னு எங்க சொல்றாங்களா?
எதுவுமே கிடையாது. இது ஒரு சீர்திருத்த நடவடிக்கை. 370 சீர்திருத்தின மாதிரி இது ஒரு சீர்திருத்த நடவடிக்கை. அதை கண்ண மூடிட்டு எதுக்கணும்? தேவைக்கா என்ன தெரியும்? அங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த புஷி ஆனந்த் இதை பத்தி 4 நிமிஷம் பேசுங்கன்னா பேச போறாரா? பேசல. ஏதோ அவங்க தலைவர் சொல்றாரு, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் புது வேகம். ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் டிவி எல்லாம் பார்ப்போம், செய்தி போகும். என்னடா அவர் வீட்டுல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறாரு எல்லாம் சொல்றாங்களே, அப்ப நம்மளும் ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும். திமுக எல்லாம் சொல்லுதோ அதுக்கெல்லாம் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அதனாலதான் எங்க தலைவர் கூட பி டீம் சொன்னார். இன்னைக்கு அது என்னென்ன ஆராய்ச்சி கூட பண்ணாம வக்ஃப் போர்டு சொத்துக்களை ஏதோ எடுக்கிற மாதிரியும், இஸ்லாமியரை பழி வாங்குற மாதிரி, ஒரு மதவாத சிந்தனையோட மத்திய அரசு செயல்படுற மாதிரியும் போலித்தனமான ஒரு விஷயத்தை கிரீன் ரிஜிஜு அமைச்சர் அழகா சொன்னாரு. மசோதாவை தாக்கல் பண்ணும்போது 2013 பாரம்பரிய கட்டிடங்கள், இப்ப பாரம்பரிய கட்டம் இப்ப தமிழ்நாட்டில் என்ன, இப்ப எக்மோர் மியூசியம், சென்னை உயர்நீதிமன்றம், ரிப்பன் பில்டிங், டிஜிபி ஆபீஸ் மயிலாப்பூர்ல இருக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய கட்டிடம். ஒரு 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்கார ஆட்சியிலே கட்டப்பட்டு அது இன்னைக்கும் இருக்கிற ஒரு பெருமை மிகுந்த ஒரு கட்டிடங்கள். இந்த மாதிரி 123 கட்டிடங்களை 2013 வக்ஃபு கொடுத்துட்டாங்க காங்கிரஸ். அதுல சொல்லியிருக்கிறாரு வேடிக்கையா, திருப்பி காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து இருந்தா பாராளுமன்ற கட்டிடத்தையும் வக்ஃபு கொடுத்திருப்பாங்க. அப்ப இப்படி எதை வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலான்னு ஒரு சொத்தை நீங்க கொடுக்க முடியுமா? தனிநபர் சொத்தை. அப்ப அரசாங்க சொத்தை நீங்க கொடுக்குறீங்க எப்படி? எந்த அடிப்படையில் நீங்க கொடுக்குறீங்க? அந்த நிலை வேண்டாம். இன்னைக்கு அவங்க சொத்து 8,000 லட்சம் ஏக்கர் இருக்கா, அப்படி இருக்கட்டும். அதுல 21,000 பஞ்சாயத்து இருக்கா, 21,000 வழக்கு இருக்கா, அது நம்ம தனியா பார்ப்போம். அந்த வழக்கை விசாரிங்க. வக்ஃபு வாரியம் புதுசா போடுறது விசாரிங்க. தேவைப்பட்டா கோர்ட்டுக்கு போறதுன்னா, தேவைப்பட்டா கோர்ட்டுக்கு போறதுக்கு சட்டத்தில் இடம் இருந்தா அது போகட்டும், பேசட்டும், தீர்வு காணட்டும். புது வழக்குகள் வராதுல்ல. புதுசா இந்த தாமரை டிவிக்கு சொந்தமான அந்த 12 ஏக்கரை ரவுண்ட் பண்ணி இது எனக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இதைத்தான் இந்த சட்டம் சொல்லுது. இதுல யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏங்க, 1 சென்ட் இடம் இல்லாம எத்தனை ஏழை முஸ்லீம் கோடிக்கணக்கான பேர் இந்தியாவில் இருக்காங்க. அவங்கள பத்தி இந்த வக்ஃபு சொத்துக்கள் வச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த ஏழை முஸ்லீமை பத்தி என்னைக்காவது அவங்க நினைச்சு பார்த்திருக்காங்களா? என் ஊர்ல 8 ஏக்கர் இருக்கு, இந்த ஊர்ல இந்த பகுதியில் இருக்க மாவட்டத்தில் இஸ்லாமியர் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் நான் 3 சென்ட் பட்டா போட்டு தரணும் ஏதாவது கொடுத்தாங்களா? நம்ம 166 கோடி ரூபாய் வந்து வருடத்துக்கு வருமானம் வருது இல்லையா? 66 கோடி எல்லாம் ரொம்ப கம்மிமா. 8 லட்சம் ஏக்கர் எங்க இருக்கு, 166 கோடி எங்க இருக்கு? அதையும் முறைப்படுத்தணும். இவ்வளவு பேசுற திமுக இந்த அறநிலையத்துறை சொத்துக்களை மட்டும் வேடிக்கை பார்ப்பாங்க, வாடகை கூட்ட மாட்டாங்க, சரியா வாங்க மாட்டாங்க. அந்த வருமானத்தை எடுத்து அதுக்கு செலவழிக்க இதுக்கு செலவழிக்கிறவங்க, கல்யாண மண்டபம் கட்டுவாங்க, ஹோட்டல் கட்டுவாங்க, இதுல எல்லாம் அவங்க தலையிடுறாங்க, செய்யறாங்கல்ல. இதை சீர்படுத்துறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? அப்ப நம்ம எவ்வளவு வேதனைப்படணும்? இந்து மக்கள், இந்த ஆன்மீக பக்தர்கள் எவ்வளவு வேதனைப்படணும்? திமுக பார்த்து வேடிக்கை பார்க்கணும், வெக்கப்படணும். நம்ம அது இங்க இருக்கிற இந்துக்களுக்கும் புரியணும். அவங்க எவ்வளவு உணர்வாக தவறே இல்லைனாலும் இதுக்கு ஒரு அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க பாருங்க. நம்ம இங்க இருக்கிற இந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பார்த்தாவது வரணும். இப்போ நீட் தேர்வுக்கு வந்து தீர்மானம் கொண்டு வந்து 9ஆம் தேதி சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறத வந்து முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு? ரகசியம் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ வந்து நீ இப்போ இந்த கூட்டம் எதுக்கு அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? இபிஎஸ் கேள்வி நியாயமானது. அடுத்து வானதி சீனிவாசன் அவர்கள் வெளியில வந்து சட்டமன்றத்திலிருந்து அடுத்த சாப்டர், அடுத்த டிராமா அப்படின்ட்டாங்க. எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று கோயம்புத்தூர் இன்னைக்கு இது 2வது 3வது நாடகம்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும், நீ போக வேண்டிய இடத்தை விட்டுட்டு போகாத ஊருக்கு வழி தேடுறீங்க. உங்க கூட்டணி கட்சியினுடைய முக்கிய தலைவரான மாமேதைன்னு சொல்லுவாரு, நாடு உருப்படுறதுக்கு என்னைக்கு வழி சொல்ல மாட்டார். நிரந்தர எம்பி அவங்க குடும்பம் இருப்பாங்க, சொந்த சிவகங்கை மாவட்டமே டெவலப் ஆகாது. ப. சிதம்பரத்தை சொல்றேன். அவர் மனைவி தான் போய் நீட்டு வேணும்னு ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்து அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நம்ம ஊர்ல நீட்டு நடக்குன்னு என்னைக்காவது ஸ்டாலின் வருத்தப்பட்டிருக்கா? சிதம்பரம் அவர்களே வாங்க, உங்க வீட்டுக்காரன் போய் திருப்பி அந்த கேஸ்ல ஒரு அபிடவிட் போட்டு நான் அந்த தீர்ப்பு வாங்கினேன், பட் அந்த அது சரியா வரமாட்டேங்குது, இப்ப மறுபடியும் அந்த தீர்ப்பை மாத்துங்கன்னு சொல்லி என்னைக்கு கேட்டிருக்காங்களா? போய் கேட்க சொல்லுங்க முதல்ல. சும்மா நீங்க மக்களை ஏமாத்துறதுக்கு மோசடி செய்யறதுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் பேசினதை பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையான விஷயம். என்னெல்லாம் நீட்டு வந்த பிறகு என்னெல்லாம் ஏழை மக்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் கிடைக்காத மாதிரி இன்னைக்கு பேசினார். அவரே வேதனையா தான் சார் பேசினாரு. நானும் ரொம்ப வேதனைப்படுறேன். ஏன்டா இப்படி குழப்பத்துல பேசுறாருன்னு. ஏழை எளிய மக்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது. ஏழை எளிய மக்களுக்கு இப்பதான் உரிமை கிடைச்சிருக்கு. பணம் கொட்டாம 1 கோடி நன்கொடை கொடுக்காம ஒரு பையன் டாக்டர் ஆக முடியும்னா நீட்டு தேர்வு பண்ணா ஆக முடியும். அந்த அடிப்படையில் நம்ம மத்திய அமைச்சர் அப்பல்ல சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் நட்டாஜி அவர்கள் 2016க்கு முதல்ல ஆரம்பத்தில் தொடக்கத்தில் வரும்போது அவர் சொன்னார் ஒரு வார்த்தை. ஏற்பட்ட கேட்டாங்க, என்னங்க நீட்டு திடீர்னு நாங்கெல்லாம் என்ன பண்றது, நாங்க இன்னும் அதுக்கு தயாராகல. என்ன தயாராகல? எல்லா மாநிலமும் 2015 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்க முதலமைச்சர் அன்னைக்கு
ஓராண்டு டைம் கேட்டாங்க. ஜெயலலிதா அம்மா புரட்சி தலைவி கேட்டார்கள். அங்கே மம்தா கேட்டாங்க. மேற்கு வங்காளத்தில் ஓராண்டு டைம் கேட்டாங்க. 2 பேரும் 1 வருஷம் டைம் கேட்டாங்க. நாங்கள் கொடுத்துட்டோம். உடனே நாங்கள் ஒத்துக்கிட்டோம். 2017 தேர்தல் நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு நிருபர் கேள்வி கேட்டார் உங்களை மாதிரி. அப்போ திடீர்னு நாங்கள் எங்களுக்கு எல்லாம் ஏழை அரசு பள்ளி மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறது கஷ்டப்படும். என்ன கஷ்டப்படுவாங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? இந்த பக்கம் இருக்கவங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அது வழக்கமாக நம்ம அந்த பையங்களை மட்டப்படுத்துறதுக்கு தானே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வேலை. பிரைவேட் பள்ளியில் படிக்கிறானா நல்லா படிக்கிறான், நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறானா ஒன்றுத்துக்காக உருப்படாதவன். இங்கே இருக்கிற டீச்சர் 10,000 சம்பளம், அங்கே இருக்கிற டீச்சருக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் மட்டமானவன். 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்க, அவங்களாம் ரொம்ப திறமையானவன். நம்ம முதலமைச்சர் உட்பட நம்ம ஊரில் இது பேச்சு, இது பார்வை, வெக்கம். இதுதான் NEP 2020 கொண்டு வர சொல்லி தொலைக்கிறோம். சமப்படுத்து, சமக்கல்வி எங்கள் உரிமைன்னு தலைவர் அண்ணாமலை சொன்னது இதுக்கு தான். அன்னைக்கு சொன்னார். அப்போ வேணா அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் ஏற்பாடு பண்ணுங்க. அதில் வந்ததுதான் உள் இட ஒதுக்கீடு. அந்த மருத்துவ இடத்துல 7% கொடுத்தாங்களே, 7.5%. அந்த இடஒதுக்கீடுல இன்னைக்கு போன வருஷம் 642 பேர் டாக்டர் ஆயிருக்கா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஏழை அரசு பள்ளி மாணவர்கள். நீங்க நீட்டுக்கு முன்னாடி 5 பேர் இல்லைங்க, 5 பேர் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க டாக்டர் லிஸ்ட் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 5 பேர், 2 பேர், 10 பேர், 50 பேர் வருவான். அன்னைக்கு நீங்க நாமக்கல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும். எந்த பாடத்திட்டம் கிடையாது, சிலபஸ் கிடையாது. நேரம் போனவொன்னே +2 எக்ஸாமினேஷன் படி. வேற எந்த கிளாஸ் +2 எக்ஸாமினேஷன் அதிக மார்க் வாங்க, நீ டாக்டர். வேறு எல்லா ஸ்கூலும் வாடிக்கை பார்த்துட்டு இருப்பான், அவன் மட்டும் டாக்டர் ஆகும். நாமக்கல், தருமபுரி 2-3 மாவட்டத்தில் 95% சீட்டை வாங்கிட்டு போனாங்களே. நீங்கள்லாம் எங்கே போனீங்க? என்னைக்காவது கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி, ஏழை எளிய மாணவர்களை பற்றி என்னைக்காவது நீங்கள் வேதனைப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ அவமானப்படுத்துறீங்க மக்களை, ஏழை மாணவர்களை ஏமாத்துறீங்க. அப்படியே டைலாக்கை பிளேட்டை திருப்பி போட்டு நீட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் இல்லைன்னு என்னைக்கு சொல்கிறீங்களோ அது எவ்வளோ பெரிய பொய், பித்தலாட்டம். அது முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்வது ரொம்ப வேடிக்கையானது. சரி, உங்கள் நாடகம், நீங்கள் நடிக்கிற சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி தான் வசனம் பேசணும். இன்றைக்கி மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்க நீங்கள் அதெல்லாம் பேசுகிறீங்க. என்ன பண்ணணும்? முதல்ல நீங்கள் நீட்டை நாங்கள் வந்தவொடனே முதல் கையெழுத்துன்னு ஒரு மாபெரும் பொய் சொன்னீங்க. வந்தவொடனே முதல் கையெழுத்து போட்டிங்களா? யோசிச்சு பாருங்கள். வந்தவொடனே முதல் கையெழுத்து போட்டிங்களா? கிடையாது. போடாதே, நீங்கள் தோல்வி ஒத்துருக்கணும். எங்களால் போட முடியல, எங்களை மன்னிச்சிருங்க மக்களேன்னு. அப்புறம் என்ன பண்ணீங்க? நாங்கள் கையெழுத்து நாடகம் நடத்துறோன்னு ஊரெல்லாம் போய் கையெழுத்து வாங்கினீங்க. கையெழுத்து வாங்கி அனுப்பி ஓகே பண்ணிட்டீங்களா? அது அந்த டிராமா ஒரு 3 மாதம் ஓடிச்சு. MLAக்கெல்லாம் ஸ்கூலுக்குள்ளெல்லாம் போய் கையெழுத்து வாங்கினாங்க. நம்ம கட்சி கையெழுத்து இயக்கம் 3வது ஒரு மொழி தமிழ் ஆங்கிலத்தோட வேணும்னு சொன்னதுக்கு அவங்க மேலே கேஸ்லாம் போட்டாங்க. மாணவர்கள் வெளியே வந்து போட்டுட்டு போனதுக்கே கேஸ் போட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் ஸ்கூலுக்குள்ளெல்லாம் போய் வாங்கினாங்க. அதுவும் அந்த நாடகமும் முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு மசோதாவை நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்புவோம். வழக்கம் போல இந்த மசோதாவை அனுப்புகிற விஷயத்தில் நம்ம சாதனை பண்ணிட்டோம். இந்திய சட்டமன்றங்களே, தமிழ்நாடு சட்டமன்றங்கள்லாம் எதுக்கு எடுத்தாலும் மசோதா நிறைவேற்றி அனுப்பிவிடு. போகுதா மொழியா மக்களுக்கு அதை பற்றி 2 நாள் பேசலாம். முதலமைச்சர் வீடியோ போடலாம், பத்திரிகையில், டிவியில், தொலைக்காட்சியில் செய்தி வரலாம். அதே மாதிரி இதுக்கு ஒரு நாள் பண்ணீங்க, போச்சு. இப்போ அங்கேருந்து திரும்பி அனுப்பிட்டாங்க. அனுப்புனது ஜனாதிபதி. இனி இது எங்கே போகும் என்னங்கிறது தெரியாது. சட்ட வல்லுநர்கள் தான் பேசணும். ஆனால் இதற்கு ஒரு நாடகத்தை போடுறதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை போடுறீங்களே, எதுக்கு? அப்போ நீங்கள் ஜனாதிபதி, நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம், இந்த உயர்ந்த மாண்புகள், அதனுடைய உத்தரவு, அதனுடைய செயல்பாடுகள் எதையுமே நீங்கள் மதிக்கலையா? கடைபிடிக்க மாட்டீங்களா? பின்பற்ற மாட்டீங்களா? இதுதான் தமிழக அரசுடைய நிலைப்பாடா? சார், ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. நீட்டுக்கு மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா? அதில் இன்னைக்கு இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி, அதாவது கரெக்டாக இந்த சீலநாயக்கன்பட்டி அந்த சைடில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி சைடில் ஜலகண்டாபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இறந்துருக்காங்க. பார்த்தீங்களா? விஷம் குடித்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. என்னோட நீட் தேர்வுக்கு பயமாக இருக்குது, எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னு. இப்போ இந்த 2 வாரங்களில் 2 குழந்தை இல்லை. ஆரம்பத்தில் அனிதா முதல் இன்னைக்கு இறந்தவங்க வரைக்கும் நமக்கு வேதனையான விஷயம். நம்ம இந்தியா முழுவதும் 20 லட்சம் பேர் பரிசு எழுதுகிறாங்க. தமிழ்நாட்டில் 1,50,000 பேர் எழுதுகிறாங்க. இந்த 1,50,000 வருஷம் வருஷம் கூடிகிட்டே போகுது. 80,000 ஆரம்பித்து 1,50,000 எழுதி இப்போ 85,000 பேர் பாஸ் பண்ணுறான். எல்லா பரீட்சையிலையும் மார்க் வாங்கலை, எனக்கு டியூஷன் வைக்கலை, மாணவ மாணவிகள் தற்கொலை பண்ணிக்கிறத நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஒரு பரீட்சையில் ஃபெயிலாகி
நான் முயற்சி பண்ணேன், 3 வட்டம் எழுதினேன், 4 வட்டம் எழுதினேன், 3 வட்டத்துலேயும் பாஸ் பண்ண முடியல ஒரு முடிவு எடுத்திருந்தா கூட இன்னும் அது வேறு மாதிரி பார்க்கலாம். படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பயந்து சாப்பிட்டுட்டா அப்படிங்கிறது என்ன நியாயம்? இது எங்கேயாவது நியாயமா, அடுக்குமா? இப்படி 1,50,000 மாணவர்கள் பரீட்சை எழுதுகிற மாணவிகளுடைய மனசில் கோழைத்தனத்தை நீங்கள் உருவாக்குறீங்களா? இதை பற்றி பேசி அந்த 1,50,000 மாணவர்கள் தமிழகத்தில் இப்போ எழுத போகிறாங்களே அவங்க மனநிலையை பாதிக்க செய்கிறீங்களா? அவங்களுக்கு படிக்கிறங்கிற அந்த சக்தி வேணும்னு நம்ம கடவுளை வேண்டுற நேரத்தில் நீ படிக்காத, உருப்பிட மாட்ட, நீ செத்துப்போ, நீ தற்கொலை பண்ணிக்கன்னு சொல்ல வர்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? அந்த குழந்தைய படிக்க வைங்க. எல்லா பல லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க, 8.5 லட்சம் பேர் எழுதுறாங்க +2ல். 8 லட்சம் பேருமே MBBS டாக்டருக்கு நீட்டுக்கு போகிறதில்ல. பல்வேறு படிப்புகள் இருக்கு. அதில் ஒரு 15% 20% முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணி கிடைக்காதவங்க வெறும் 10,000 சீட்டில் 10,000 டாக்டர் தான் போகிறாங்க. அந்த 10,000 டாக்டரில் இன்னைக்கு நீட் வந்த பிறகு 10,000 டாக்டர்னு சொல்லும் போது இன்னொன்று இப்போ சொல்லணும், தாவர டிவியில் தான் சொல்ல முடியும், மற்ற டிவியில் சொல்ல விட மாட்டாங்க. வெறும் 4,000 சீட்டாக இருந்ததை பாரத பிரதமர் 14 புதிய மருத்துவக் கல்லூரி கொடுத்ததுனால, எய்ம்ஸும் கொடுத்ததுனால அதில் ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை கூடி இன்னைக்கு 10,300 ஆயிடுச்சு. அதை முதல்ல என்னைக்காவது ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காருன்னு அது கிடையாது. இப்போ 10,000 மாணவர்கள் MBBS சீட்டுக்கு போகலாம். அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சீட்டுக்கு நம்ம 15% போட்டிடலாம். நம்மகிட்ட இருக்க 15% மற்ற மாநிலத்துக்காரங்க போட்டிடலாம். இதுதான் நியதி. இந்த 15க்கு 15 சமம் போனாலும் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எழுதலாம். இந்த 10,000 பேருக்கு 1.5 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறாங்க. இந்த 10,000 பேருக்கு 85,000 பேர் பாஸ் பண்ணுறாங்க. இந்த 85,000 பேரில் இந்த 10,000 பேர் தான் மருத்துவர் ஆகணும். இதுதானே இயற்கை நியதி. இதே மாதிரி தானே TNPSCயில் 10 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறாங்க, 21,000 பேர் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ மீதி அந்த 8,79,000 பேர் கதி என்னன்னு தற்கொலை பண்ணிக்குவாங்களா? ஏன்னா நியாயம் நீதி கிடையாது. தன் வீட்டு பிள்ளைகளை இப்படி தற்கொலைக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்குறது நம்மளுடைய வேதனையான விஷயம். நம்ம அவங்களை கண்காணிக்கணும், உத்வேகப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும். 1.5 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறதுல 10,000 பேர் தான் டாக்டர். மீதி 1,40,000 பேரும் அடுத்த முயற்சிக்கு போறாங்க, வேற செக்ஷனுக்கு போறாங்க, வேற துறைக்கு போறாங்க, வேற தொழிலுக்கு போறாங்க. அதுவும் பிரதமர் எவ்வளவு புதுசா உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. இதை சொல்லி அந்த பிள்ளையினுடைய இறப்பு ரொம்ப ரொம்ப வேதனையானது, வருத்தத்துக்குரியது. அந்த குடும்பத்துக்கு ஈடு செய்யவே முடியாது. ஒரு சந்ததியவே அவங்க இழக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த சூழலை உருவாக்குறது யாரு? அந்த பிள்ளைகளை படிக்க விடாம அநியாயம் பண்ணி நீட்டு எதிர்க்கிறோம், நீட்டுக்கு முதல் கையெழுத்து, நீட்டுக்கு எதிர்ப்பு கையெழுத்து போடு, நீட்டு விலக்கு மசோதா நிறைவேற்றுன்னு கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டை. தமிழ்நாட்டு மாணவருடைய உண்மையான சக்தியை வீணாக்கிட்டு இருக்கீங்க. இதுக்குதான் பொறுப்பு தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்கணும் இந்த குழந்தைகளுடைய தற்கொலைக்கு. கச்சத்தீவு விவகாரத்தில் இன்னைக்கு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கக்கூடியது, கச்சத்தீவை நாங்கள் மீட்டே தீர்வோம் அப்படின்னு திமுக அரசு சொல்லுது. 6ஆம் தேதி தமிழகத்துக்கு பிரதமர் அவர்கள் வருகை தருகிறார். இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம இந்த விஷயத்தை தான் பேச போறோம் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கிறதாக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. கச்சத்தீவை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுறது, இலங்கை தமிழர்களை பற்றி பேசுறது, இலங்கையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நம்ம தமிழ் சொந்தங்கள் அகதிகளை பற்றி பேசுறதுக்கெல்லாம் நல்லா சூடு கொடுத்தாரு அமித்ஷாஜி அவர். என்னெல்லாம் நீங்கள் பண்ணீங்க, அதுலேருந்து ஒரு வரி கூட, ஒரு துளி கூட நாங்கள் மாறாமல் அதை செயல்படுத்துகிறோம். இன்றைக்கி திருப்பி எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒன்று அமைங்கி உட்காந்துட்டாங்க, ஓடிட்டாங்க வெளியில். கச்சத்தீவை தாரை வார்க்கும்போது நம்ம அன்னைக்கு இருந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஐயா வழக்கே தொடுத்தாங்க. ஐயா வாஜ்பாய் அவர்கள் இதை கொடுக்காதீங்க, இது கச்சத்தீவே கிடையாது, இது வாலி தீவு, அனுமான் வாலி இருக்காரு, அந்த வாலி தீவு இது, அங்கிருந்து தான் இலங்கைக்கு போனார் அப்படின்லாம் அவர் ரொம்ப சரித்திர வரலாற்றோடு இணைத்து நம்மளை விடவே கூடாது. ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு உட்பட்டது எவ்வளவு சொல்லி போராடி இருக்காங்க பெரியவங்க. கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு மீட்டு கொடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு இவங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கா, நியாயம் இருக்கா? ஆனால் கலைஞர் தான் கேஸ் போட்டு இது பெரிய போராட்டமே செஞ்சார் அப்படின்னு என்ன போராட்டம் பண்ணாரு? கச்சத்தீவை கொடுக்கும்போது எதுக்குறாங்க இந்திரா காந்தி, இது மிகப்பெரிய அராசகம், எங்கள் கட்சி ஆட்சியவே நாங்கள் கலைச்சிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போகிறோம், தமிழக மண்ணினுடைய ஒரு பிடி மண்ணை கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவர் வசனம் பேசினாரா? அப்போ அவர் கேஸை போடுறா, 20 வருஷம் ஓடட்டும், அவ்வளோதானே. இன்னொரு கேஸை போடாதான் 5 வருஷம் ஓடட்டும், அப்புறம் கேஸை பார்க்கவே நாதி இருக்காது. அந்த கேஸ் என்னாச்சு நமக்குலாம் தெரியுமா? எனக்கு சத்தியமாக தெரியாது. இனிமேல் நீங்கள் சொன்ன பிறகு தான் நம்ம இந்த கேஸை பற்றி படிக்கணும்.
ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லி, எங்கள் தலைவர் இந்த 1976 கேஸ் போட்டாரு, 2002 போட்டாரு, 2013 போட்டாரு, வரிசையா சொல்லியிருக்கிறாரு. இந்த கேஸ் எல்லாம் போய் இனிமேல் படிச்சு பாக்குறேன். கேஸ் என்னங்க ஆச்சு? இன்னொரு நாட்டோட சொத்துக்கு நீ இங்க கேஸ் போட்டு என்னத்தையா பண்ண முடியும்? நீங்க ஆட்சியில் இருக்கும் போது அங்க சித்தார்த்த சங்கர் இருந்தார் வெஸ்ட் பெங்கால்ல. இதே மாதிரி பெரிங்கிற ஒரு இடத்த பங்களாதேஷ் கொடுத்தாங்க இந்திரா காந்தி அம்மார். எழுத்து போராடி உச்ச நீதிமன்றத்தில் சண்டை போட்டு அந்த இதை ரத்து பண்ணி நம்ம நாட்டை விட்டு அந்த பெரியை கொடுக்க விடாம தடுத்தாரா இல்லையா? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மாவே வருக, ஆதரவு தருக, சர்க்காரியாக்க விஷயம் கண்டுக்காதீங்க அம்மா, நிலையான ஆட்சி தருக, நேருவின் மகளே வருகன்னு ஏமாத்துனீங்க. அன்னைக்கு மக்களை ஏமாத்தி கச்சத்தீவு பறிபோன பிறகு இன்னைக்கு வந்து அவங்க கொடுத்தது வெறும் 250 ஏக்கர் தான். ஆனா நம்ம வாங்கினது பல லட்சம் ஏக்கர் நமக்கு வாங்கியிருக்கோம். செல்வ பொருந்தவங்க என்ன காமெடி அடிக்கிறாருன்னே தெரியல. எந்த ஊர்ல வாங்கியிருக்காங்க? சும்மா சும்மா கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க. அது எந்த ஊர்ல வாங்கினாரா? இலங்கையே பல லட்சம் ஏக்கர் தான் இருக்கும் மொத்தமே. எந்த ஊர்ல வாங்கினாரா? ஒருவேளை இலங்கை இங்க வாங்கிட்டு ரஷ்யால இருந்து கொடுத்துச்சா இந்தியாவுக்கு? செல்வ பொருந்தவங்க என்ன சொல்றாரு? எங்க வாங்கினாங்களா? இருந்ததை இழந்து உட்கார்ந்து இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான் நம்ம காரணம். ஒரு நாடு நம்ம ராணுவம் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறது. வெற்றி பெறும் போது நம்ம வெற்றியை நிலைநாட்டுற வரைக்கும் பொறுத்து இருக்க முடியல. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வந்த ராணுவத்தை நம்ம ராணுவம் விரட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு போற நேரம் நிப்பாட்டாம இருந்திருந்தா இன்னைக்கு காஷ்மீர் பிரச்சனையே உருவாயிருக்காது, அந்த பிஓகே வந்திருக்காது. ஆனா இவர் என்ன பண்ணாரு? அப்ப போய் போற நிப்பாட்டி அப்படி கிடக்கு காங்கிரஸ் கட்சி. அதே மாதிரி இழந்தது நமக்கு திபெத் பிரச்சனையில இழந்தது சைனாட்ட, லடாக் பகுதியில் ஒரு பகுதியை வேடிக்கை பார்த்து இழந்தது, பங்களாதேஷ் போர்ல பாகிஸ்தான் ராணுவ ஏறத்தால 2 லட்சம் துருப்புகளை நம்ம ராணுவ வீரர்கள் சுத்தி வளைச்சிருந்தாங்க. சரண்டர் ஆயிட்டான் கையை தூக்கிட்டு. அப்ப வாஜ்பாய் கேட்டாரு இந்திரா காந்தி அம்மையார், அப்பா நீ பெரிய துர்கா தேவிமா, வெற்றி பெற்றுட்ட வாழ்த்துக்கள், 2 லட்சம் பேரை நம்ம சரண்டர் ஆயிருக்கான், இந்த நேரத்தில் நீங்க விடுதலை பண்ணாதீங்க, அவங்களை விடுதலை பண்ணாம பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியிலிருந்து அந்த ராணுவத்தை வெளியே போய் சொல்லுங்க, அப்பதான் விடுதலை பண்ணுவோம் சொல்லுங்கன்னு கெஞ்சினாரு. செஞ்சீங்களா? அததான் வந்து இன்னைக்கு போச்சு. அததான் செல்வ பெருந்தகை பெருமையா சொல்றாரு. வாஜ்பாய் அவர்களே இந்திரா காந்தி அவர்களை வந்து துர்கா தேவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம். எல்லா புலவர்களும் மன்னர்களை வாழ்த்தும் போது ஏதாவது நடக்கும் நாட்டில்ங்கிற மாதிரி நமக்கு ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் பகுதி நம்ம பகுதிக்கு திருப்பி இந்தியாவோட சேர்ந்தா அது நம்முடைய கனவு இல்லையா? இன்னைக்கும் அமித்ஷா என்ன சொல்றாரு? எவனாவது உலகத்தில் இருக்க எந்த நாடாவது காஷ்மீரை பத்தி இங்க பேச வந்துடாதீங்க, ஆனா பேச வரலாம், ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை பத்தி பேசவாங்கன்னு சொல்றாருல. அன்னைக்கு வாஜ்பாய் அதை நல்லது செய்யட்டுன்னு பாராட்டினாரு. பல லட்சம் ஏக்கரை இந்தியாவில இருந்து இழந்த காங்கிரஸ் கட்சி, இழக்க செய்த காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை எந்த தூக்கத்துல கனவு கண்டு வெளியில வந்து பேசுறாரு. அவர் பேசுனதுக்கு பதில் ரகுபதியே உடனே மூஞ்சில் அடிச்சார். அதை நம்ம பார்த்தோம். எந்த ஊர்ல நீ பல லட்சம் ஏக்கர் வாங்கிட்டு வந்த? அது கச்சத்தீவுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? எங்க தமிழ்நாட்டில் ஒரு சொத்து போனதுனால இப்ப கச்சத்தீவு போனதுனால என்ன பிரச்சனை? மீனவருடைய வாழ் உரிமை போயிருக்கு, பாரம்பரிய மீன்பிடி பகுதி குறைஞ்சிருக்கு. அந்த கஷ்டத்தை இப்பதான் மீனவர்கள் உயிருக்கு ஒரு பாதுகாப்பு வந்துச்சு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்பதற்கு முன்பாக தினசரி பிரேக்கிங் நியூஸ். உங்க தலைவர் சொல்றாரு இப்போ இந்த கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறதே இப்ப தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கு இல்லையா? அதனாலதான் வந்து திமுக பலவிதமான நாடகங்கள் ஆடிட்டு இருக்காங்க. பிரதமர் அவர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்டு 10 மாதம் இருக்கிறது. 10 காரணத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 10 மாதம் சுமக்கவில்லை சொல்லியான பாட்டு தான் எனக்கு வருது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், வக்பு சட்ட திருத்தம், டீலிமிட்டேஷனு, சிஏஏ, ஒரே நாடு ஒரே ரேஷன், இப்படி வரிசையாக அடிக்கிறோம். போனதெல்லாம் மறுபடியும் எடுத்து 10 மாதத்துக்கு 10 காரணம், 10 தீர்மானம், 10 போராட்டம், 10 அனைத்து கட்சி கூட்டம்னு அப்படியே லைவாக வச்சுக்கணுமா? இந்த பட்ஜெட்ல இல்லாமல் வாயை மூடிக்கிட்டு மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. சொன்ன கிழிச்சிருப்பாங்க. மத்திய அரசு பட்ஜெட்டே காட்டியிருக்காங்க 81,000 கோடி. நீ 3,30,000 கோடி பேலன்ஸ் கடன்லாம் வாங்கினாதான் 4,30,000 கோடிக்கு பட்ஜெட் போடுறோம். அதுல 81,000 கோடி மத்திய அரசு பணம். ஏதாவது சொல்லியிருக்காரா தங்கம் தென்னரசு அவர்கள்? இல்ல சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி வருவாய் 34,000 கோடியில இருந்து 58,000 கோடி உயர்ந்திருக்க. நீட்டுக்கு முன்னாடி நமக்கு நேரடி வரி வருவாய் 34,000 கோடி, இன்னைக்கு 58,000 கோடி தமிழ்நாடு பட்ஜெட்டை வெளியிட்டு இருக்காங்க. ஒண்ணும் பேச மாட்டாங்க. மெட்ரோ செகண்ட் ப்ராஜெக்ட் பத்தி இப்ப பேசுறாங்களா? ஏன்
சரி போய் தொலைட்டு விடு, எல்லாத்தையும் ஒத்துக்க, வாயை மூடிட்டு பேசாம இல்லை. நம்ம செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம கொடுக்க வேண்டியது 7400 கோடி, 2300 கோடி கொடுத்தாச்சு. மீதி படத்துக்கு ப்ராஜெக்ட் எப்போ தெரியுமா முடியுது? 2028. 2028 முடிகிறதுக்கு 2024 ஐயோ கொடு நீங்க. இவங்க கத்துனது அந்த படத்துக்காக கிடையாது, மக்கள்கிட்ட மறைச்சாங்க. சவுத் இந்தியன் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்லையும் ஜப்பான்லையும் வாங்குற கடனுக்கெல்லாம் யார் கேரண்டி, யார் பொறுப்பு, இந்த கடனை யார் மெயின்டைன் பண்றது, யார் பணத்தை கட்டுறது, யார் இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டுறதுங்கிற ஒரு குழப்பம் இவங்களால தாங்க முடியல. அதைத்தான் போய் லெட்டரை பிரதமருக்கு கொடுத்து பிரதமர் அக்செப்ட் பண்ணி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு. அதுக்கு கூட ஒரு நன்றி தெரிவிச்சு சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டாங்களா? ஜிக்கால இருந்து ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து எல்லா குடுக்கல் வாங்கலையும் மத்திய அரசு தமிழ்நாடு சர்வ் பண்றாங்க. நமக்கு ப்ராஜெக்டை மட்டும் நம்ம மக்கள் என்ஜாய் பண்ணா போதுன்னு நீங்க என்னைக்காவது ரெண்டு தெரிவிச்சு பேசுனீங்களா? ரொம்ப அப்பட்டமான பொய் பித்தலாட்டம். மக்கள் தெளிவாக இருக்காங்க. இன்னும் அவங்களையும் நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம கடமை. நியாயமான விஷயங்களை எடுத்து சொல்லணும். 26 தேர்தல் என்றைக்குமே தமிழக மக்கள் திமுகவினுடைய அந்த எதேச்சதிகாரத்தை, பொய் சொல்லுகிற பித்தலாட்டத்தை, லஞ்சத்தை, ஊழலை, இன்றைக்கி எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி 13 அமைச்சர்கள் மேலே வழக்கு, 1000 கோடி வழக்கு. என்னங்க ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலம் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தையே நான் நம்பலை அப்படின்னு இன்னொரு மாநிலத்துக்கு மாற்றுன்னு சொல்கிற ஒரு விஷயம் இந்தியாவிலே புதுசுமா? சுப்ரீம் கோர்ட்லயே அவரே குழம்பி இருக்காரு. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு எங்களுக்கே தெரியல, எடுத்துக்கிற அவசரமா இல்லை பொறுங்க அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதியில போய் சொல்றாங்கன்னா, அப்ப தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற எந்த ஜட்ஜையும் நீங்க நம்பலையா? அப்ப உங்க இஷ்டத்துக்கு ஆடுறவங்க பாடுறவங்க தான் இங்க நீதி அரசர்களா இருக்க முடியுமா? நீதிமன்றத்தின் நியாயமா நீதிய பண்றவங்க எல்லாம் நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா நீதி அரசர்களா? வழக்க சீக்கிரம் விசாரிப்பேன்னு சொல்றது கூட குற்றமா? ஏன் பயந்துட்டு ஓட்டுறீங்க? மடியில கனம் இல்லைன்னா வழியில உங்களுக்கு என்ன பயம்? நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறதே வழியில பயம் இருக்கிறதுனால, மடியில கனம் இருக்கிறதுனால தான். பார்ப்போம். அதனால திமுகவை 2வது முறை தேர்ந்தெடுத்த வரலாறு தமிழ்நாட்டில் இல்லை. இந்த முறையும் அது நடக்கும்.